வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பம். தங்க விலையில் எதிர்பாராத மாற்றம். இன்றைய விலை நிலவரம். இடியுடன் கூடிய கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஒரு மாத காலத்தில் 1874 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு. 2025 ஆண்டிற்கான முதலாம் தவணையின் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. மேலும் முதலாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டின் 2ஆம் தவணையின் முதலாம் கட்டம் மீண்டும் மே மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இடம்பெறும். மேலும் 3ஆம் தவணைக்கான முதலாம் கட்டமாக பாடசாலைகள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதோடு அதன் கல்வி செயற்பாடுகள் அக்டோபர் 17ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. 3ஆம் தவணைக்கான 2ஆம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,98,722 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்துடன் 24 கேரட் தங்க கிராம் 35,230 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,81,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 32,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,58,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க கிராமின் ஒன்றின் விலையானது 30,830 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,46,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இந்தியாவில் தங்கம் விலை எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் 10 கிராம் தங்கத்தின் விலை 1 லட்சம் இந்திய ரூபாய் அல்லது 1.25 லட்சம் இந்திய ரூபாவாக கூட எட்டக்கூடும் என்றும் சந்தை நிபுணர்கள் கற்றளித்துள்ளனர். அமெரிக்காவின் MCQX தங்கத்தின் விலையானது சுமார் 25% உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனடிப்படையில் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, அம்பாறை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மொத்தமாக 1874 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு 162 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இருப்பினும் மொத்த தேர்தல் முறைப்பாடுகளில் 1607 முறைப்பாடுகளுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பம். தங்க விலையில் எதிர்பாராத மாற்றம். இன்றைய விலை நிலவரம். இடியுடன் கூடிய கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஒரு மாத காலத்தில் 1874 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.